தொகுதி மறுவரையறை தொடர்பாக தனி தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதோட நோக்கம் என்னவா இருக்குன்னு கருதுறீங்க சார்? இது காங்கிரஸுடைய அழுத்தத்தினால் டிவிகே அரசு கொண்டு வந்தது, அவ்வளவுதான். அதாவது தொகுதி மறுசீரமைப்பு வந்து தேவையானது தான். ஏன் தேவையானதுன்னா அது பல காரணங்கள். ஒரு காரணம், இப்போ தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதி, இதில் மறுசீரமைப்பு வந்ததுன்னா இது 59 மக்களவை தொகுதியாக உயரும், லோக்சபா உயரும். இது எப்படின்னா, கடந்த நாடாளுமன்றத்தில் 3 மாதத்திற்கு முன்பு இதை கொண்டு வந்த இந்த சட்ட மசோதா திருத்தத்தை கொண்டு வந்த நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே ஒரு உறுதி கொடுத்தார். என்னன்னா 50 விழுக்காடு உயர்த்தப்பட்ட, அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் 50 விழுக்காடு வந்து இடங்கள் வந்து உயர்த்தப்படும். அக்ராஸ் த போர்ட் 50% இன்க்ரீஸ் ஆல் அக்ராஸ் த ஸ்டேட்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள 543 எம்பி தொகுதியில் தமிழ்நாட்டுக்கு வந்து 39 தொகுதி. அது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 7.19%. இந்த 7.19% தமிழ்நாட்டுக்கு அப்படி தான் இருக்கும். பீகாரில் அது 14%, 16%, அவங்களுக்கு அதே 16% தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு அதே 7.2% கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு. இதனால் யாருக்குமே எந்த பாதிப்பும் இருக்க போகிறது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு 50% உயர்த்தினாங்க, பீகாரில் 50% உயரும், உத்தரப்பிரதேஷ் 50% உயரும், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, அக்ராஸ் த போர்டு எல்லா மாநிலங்களும் 50% உயர்ந்தா தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 39 எம்பியிலிருந்து 59 எம்பி கிடைக்கும். 234 எம்எல்ஏலேருந்து 351 எம்எல்ஏ கிடைக்கும். அந்த 351 எம்எல்ஏல 117 எம்எல்ஏக்கள் பெண்கள் எம்எல்ஏக்கள். கட்டாயமாக பெண்கள் தான் வர முடியும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 234 எம்எல்ஏக்கள்ல வெறும் 23 பேர் தான் பெண்கள். 39 எம்பிக்கள்ல வெறும் 5 பேர் தான் பெண்கள். இது உயர்த்தினாங்கன்னா 59ல 20 பெண்கள் எம்பிக்கள் உறுதியாக வரணும், வந்தே ஆகணும் தான் சட்டம். இப்போ பெண்கள் எம்பிக்கள் வருவாங்க, பெண் எம்எல்ஏக்கள் வருவாங்க, பெண் அமைச்சர்கள் கூடுதலாக வருவாங்க. இது பெண்கள் முன்னேற்றம், விமென்ஸ் எம்பவர்மெண்ட், இதுதான் வேண்டும் ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 39 எம்பி, 8 கோடி மக்கள். சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிக்கு 20 லட்சம் மக்கள் தொகை. நான் வாக்காளர்கள் சொல்ல, மக்கள் தொகை, பாப்புலேஷன் 20 லட்சம் பேர் ஒரு எம்பி சராசரியாக. சில எம்பிக்கள் 35 லட்சம் பேர்லாம் இருக்கிறாங்க, சிலது 15 லட்சம் பேராக இருக்குது. சராசரியாக 20 லட்சம் பேர் மக்கள் தொகை. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் மக்கள் தொகை ஒரு எம்பிக்கு. அப்போ இந்த 20 லட்சம் மக்கள் தொகையை ஒரு எம்பி வந்து போய் பார்க்க முடியல. 5 ஆண்டு காலத்தில், அதாவது இப்போ தருமபுரியில் 2000 கிராமம் இருக்கு. 2000 கிராமத்தில் நான் தருமபுரி எம்பியா இருந்தப்போ 2000 கிராமத்தில் என்னால் 5 வருஷத்தில் பார்க்க முடியல. இப்போ அதில் மறுசீரமைப்பு வந்தால் அதில் இப்போ 59 எம்பி வந்ததுன்னா மக்கள் தொகை 20 லட்சத்துலேருந்து 13 லட்சமாக குறையும் மக்கள் தொகை. வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 10 லட்சமாக குறையும். ஸோ 10 லட்சம் பேர் வாக்காளர்கள் ஒரு எம்பிக்குன்னா இதுதான் அவசியமானது. இப்போது இங்கிலாந்து நாட்டில் 6.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 6.5 கோடி மக்களுக்கு 650 எம்பிக்கள். இங்கிலாந்து நாட்டில் ஒரு எம்பிக்கு 1 லட்சம் தான் மக்கள் தொகை. ஜெர்மனியில் 8.4 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 630 எம்பிக்கள். சைனாவில் நமக்கு மாதிரி 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 3000 எம்பிக்கள். அமெரிக்கா மக்கள் தொகை 34 கோடி, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 450 எம்பிக்கள். ஆனால் நமக்கு 145 கோடி, நமக்கு 543 எம்பிக்கள் போதாது. இது எம்எல்ஏக்களுக்கு அதே தான். எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு 8 கோடி மக்கள், 234 எம்எல்ஏக்களில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எம்எல்ஏ உடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர். அது இப்போ மறுசீரமைப்பு நடந்ததுன்னா பார்த்தீங்கன்னா 2.25 லட்சமாக குறையும். வாக்காளர்கள் வந்து 1.25 லட்சம் தான் வரும். சராசரி எல்லாருக்கும் 1.6 lakhs வரும். இது சாதாரணமாக பார்க்கலாம், மக்களை சந்திக்கலாம், திட்டங்களை கொண்டு போகலாம். உதாரணம், தமிழ்நாட்டில் 1947 விடுதலை அடைஞ்ச நேரத்தில் 12 மாவட்டங்கள் தான் இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் 3 மாநகராட்சி தான் இருந்தது, சென்னை, கோவை, மதுரை. இன்றைக்கி 25 மாநகராட்சிகள் இருக்குது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு 100 நகராட்சிகள் இருந்தது, இன்றைக்கி 137 நகராட்சிகள் இருக்குது. ஸோ இது இன்னும் பிரித்தா தான் இன்னும் ஏதுவாக இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போய் பார்க்கறதுக்கு.
இதெல்லாம் நல்ல பல காரணங்கள். இதில் ஏதோ சில பேர் வந்து அங்கே வடக்கில் அதிகமாக வந்துடும், தெற்கில் குறையும், அப்படிலாம் வரவே வராது. எல்லாத்துக்கும் ஒரே நிலையை தான் வரப்போகுது. அதில் அக்ராஸ் த போர்ட், அக்ராஸ் ப்ரோ ரேட்டா பர்சன்டேஜ் அக்ராஸ் த போர்ட் தான் வரப்போகுது. அதனால் இது அப்புறம் இன்னொரு சிலர் வந்து எங்களுக்கு நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு கட்சியும் எத்தனை எண்ணிக்கை எம்பி வச்சிருக்கிறாங்களோ அந்த அதுக்கு ஏற்றபடி தான் அங்கே நேரத்தை ஒதுக்குறாங்க. அதனால் நீங்கள் போய் நாடாளுமன்றத்தில் உங்கள் கட்சியை தான் கேட்கணும். அங்கே நாடாளுமன்றத்தில் கேட்கறது இல்லை. உங்கள் கட்சிகிட்ட சண்டை போடணும். இப்போ காங்கிரஸ் கட்சி இப்போ கொஞ்சம் ஒரு 100 எம்பி வச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பில் வருதா, இந்த பில்லுக்கு வந்து அவங்களுக்கு 45 நிமிஷம் ஒதுக்குவாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியில் ஒரு 5 பேர் பேசுவாங்க, அவங்களுக்குள்ள பிரிச்சுப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் கட்சியில் சண்டை போட்டு யார் பேசணும், நீங்கள் சண்டை போடணும், அவ்வளோதான்.